காணமே. அண்ணே என்னைய தேடுறீங்க? வந்துட்டியா நீ? நான் வந்துட்டேனே. என்னண்ணே பண்ணணும் உங்களுக்கு? என்ன பண்ண சொன்னேன்? கால் அமுக்கி விட சொன்னேன். சரிங்கண்ணே நீங்க உட்காருங்க, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கால் அமுக்கி விடுறேன். சரி சீக்கிரம் வந்துடு. என்னப்பா இது அதிசயமா இருக்கு. ஒரு பிட்டு தான் போட்டேன், அதுக்கே இவ்வளோ ரிசல்ட்டா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடியே இது பண்ணி வந்துக்கலாமே. அண்ணே ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க, நான் கால் அமுக்கி விடுறேன். அப்படியாம்மா இருந்தா படுத்துக்கிறேன். இப்போதாம்மா வாட்டமா இருக்கு, நீ அமுக்கி விடு. என்ன சுகம், என்ன சுகம். தங்கச்சி அப்படியே கையையும் கொஞ்சம் அமுக்கி விடுறியா? சரிங்கண்ணா. அப்படி எப்படி போதுமா? வேற எதுவும் வேணுமாண்ணா? அப்புறம் நல்லா இஞ்சியை தட்டி போட்டு ஏலக்காய் போட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீ எடுத்துட்டு வந்துரு. சரிங்கண்ணா. என்னப்பா அது உலக அதிசயமா இருக்கு. என் தங்கச்சி அப்படிலாம் பண்ணுது, என்னால நம்பவே முடியலையே. அண்ணா எந்திரிச்சு உட்காருங்க. இந்தாங்கண்ணா டீ. பரவாயில்லம்மா, நான் நின்றுக்கிட்டே குடிக்கிறேன். குடு. இந்தாங்கண்ணா, குடிச்சு பாருங்க. வாவ், எவ்வளோ டேஸ்டா இருக்கு. எப்படிம்மா போட்ட? நாங்கள் கூட எங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது. தேங்க்ஸ் அண்ணா. வேற எதுவும் வேணுமாண்ணா? கொஞ்சம் தலை வலிக்குது, தைலத்தை எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடுறியாமா? சரிங்கண்ணா. டேய் அஜய், அஜய். சே, எவ்வளவு நல்லா இருக்கு. டேய் அஜய் எந்திரிடா. ஹலோ மேன், எந்திரி மேன். கனவா? என்ன மேன் பண்ணிட்டு இருக்க? வேலை பார்க்காம வாய் மூடு மேன். சார் அது சார் வேலையை பார்க்காம இங்க என்ன படுத்துக்கிட்டு கனவா கண்ற? சார் அது கொஞ்சம் ப்ரெஷரா இருந்துச்சு சார், அதான் சார் தெரியாம தூங்கிட்டேன். உன் ஃப்ரெண்டை பாரு மேன், எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன இருக்கியே? நான் கூட நினைச்சேன் அவன் தான் ரொம்ப தொலை கொடுப்பாங்க. இப்ப பார்த்தா தெரியுது நீ தான் ரொம்ப தொலை கொடுக்குற. சார் நோ சார், இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது சார். சாரி சார். சாரி பூரி மொளப்பாரின்ட்டு போய் வேலையை பாரு மேன். உங்க ரெண்டு பேர்த்தோட எனக்கு பெரிய ரோதனையா போகுது கர்மம். இதே மாதிரி திறந்துச்சு அப்புறம் உன்னைய கக்கூஸ்கல்ல விட்டுருவேன் பாத்துக்கோ. சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். போய் வேலையை பாருங்க. இப்போ உனக்கு ஹாப்பியா? ஏண்டா நான் என்னடா பண்ணேன்? நீ பகல் கனவு காணதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நான் தான் படுத்து தூங்கிட்டேன்னு தெரியுதுல்ல, எழுப்பி விட வேண்டியதானே. உன்னை எவன்டா மேனேஜரோட வந்து நிக்க சொன்னது? டேய் என்னடா மச்சான் இப்படி சொல்ற? நான் தான் அஜய் அஜய்னு கத்திக்கிட்டே கிளம்பேன். உன் காதுல உழுவுல, நான் என்ன பண்றது அதுக்கு? டேய் ஃபர்ஸ்ட் இப்படி நக்கலா சிரிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே. சந்தோஷமா இருக்கலாம், அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஆமா, நீ பெரிய ஒழுங்கு பாரு. நானே இந்த மாதிரி மாட்டியிருந்தாலும் நீயே ஓரமா போய் சிரிச்சிருப்ப. ஏன் என் முன்னாடியே சிரிச்சிருப்ப? நீ என்னைய சொல்ல வந்துட்டாவே. இவனெல்லாம் திருத்த முடியாது. இன்னும் என்ன நாங்க சண்டை? ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. வேலையை பாக்குறீங்களா இல்ல கக்கூஸ் குழுவுறீங்களா? ஆத்தி இப்பதான் நல்ல சீனா வருது. அவளை அப்படிதான் மாட்டி விடு. அவ செஞ்சதெல்லாம் தப்பு தானே. சரியான ஆளா இருக்கா. இவன் மட்டும் அப்படியே தப்பிச்சுக்கிறா, அவளை போய் போட்டு போட்டு கொடுக்குறான். யார்ட்டமா பேசிக்கிட்டு இருக்க? வாடி, காலேஜ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. எனக்கு காலேஜ் முடியறது இருக்கட்டும், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? இதோ அது செம்பாதான். எப்படிப்பட்டவளா இருக்கா பாரு. ஓ டிவி சீரியலா? கிழிஞ்சது போ. நீ உலகத்துல இல்லாதது எப்பலாதல அந்த சீரியல் எல்லாம் எடுக்கிறேன். உனக்கெல்லாம் இந்த மாதிரி அம்மா கிடைச்சாதான் நீ எல்லாம் திருந்துவீங்க. சபா ஆரம்பிச்சிட்டியா? சரி அதை விடுமா, அந்த கதையை அப்புறம் பேசிக்கலாம். என்ன சாப்பாடு? பசிக்குது. வேற என்ன கழுதை வைக்க போறேன்? சாம்பார் கழுதை தான் வச்சிருக்கேன். என்னம்மா நேத்தும் சாம்பார் தானேம்மா? அந்த சாம்பார் தான் மிஞ்சி போச்சு, மீதி இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த சாம்பார் தான் இன்னைக்கு வச்சிருக்கேன். ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பழைய சாம்பார் எவனாவது ஊத்திக்குவானா? ஏன் நான் ஊத்தி திங்கல? நீ திங்கிறீன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஏண்டி சாம்பார் இருக்குதுன்னா வச்சு சாப்பிட வேண்டியதானே. அவன் சோறு தண்ணி இல்லாம கிடக்குறான், உனக்கு சாம்பார் ஒரு கேடா இருக்கா?
இன்னும் நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், இன்னும் கேடு வந்து கவலையிட்டோம். என்ன பேச்சு பேசுற? ஏமா ஒரு கறிகிரி ஒரு முட்டை அந்த மாதிரிலாம் ஏதாவது வைக்க வேண்டியதானேம்மா? நீ இந்த மாதிரி சமைச்சு போடாதனால தான் நான் இப்படி ஒல்லியாவே கிடக்குறேன். நீ தின்னு தின்னு குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிருவேன். நீ உங்க அப்பா வீட்டு ரக மாதிரி நீ ஒற்றை குச்சியாக தான் இருப்ப, என்னதான் தின்னாலும். சரி, நாளைக்காவது புதன்கிழமை வப்பியா மாட்டியா? அச்சோ முடியாதுப்பா. ஏன்பா? நாளைக்கு சஷ்டி, அதனால நாளைக்கும் கிடையாது. ஏமா என் உயிரை வாங்குற? சஷ்டி விரதம்னா நீ இருந்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு எங்களையும் போட்டு தாக்குற? என்னடி வாய் ரொம்ப நீளுது. இப்படி விரதம் இருந்து என்ன பண்ண போற? நான் விரதம் யாருக்காக இருக்கிறேன்? உங்களுக்காக தானே. அப்புறம் நீங்களே சாப்பிட்டீங்கன்னா அந்த விரதம் எப்படி பழிக்கும்? சரி, புதன்கிழமையை விடு. வியாழக்கிழமை ஆத்தி ஆத்தி வாயிலடி. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி படிப்பு கொடுக்குறவர், அதுவும் இல்லாம சாய்பாபா வேற. இங்க படிப்பே ஒழுங்கா வரல, இதுல நான்வெஜ் வேற திக்கிறாளாமா. திங்காம இருந்தா மட்டும் படிப்பு வந்துட போதா? சரி, வெள்ளிக்கிழமையாவது வப்பியா வைக்க மாட்டியா? வெள்ளிக்கிழமை வைக்க மாட்டேன், ஆல்ரெடி அது சாமிக்கு உகந்த நாள் அப்படி இப்படின்னு. சனிக்கிழமையாவது வப்பியா வைக்க மாட்டியா? சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள், நம்மள வாழ வைக்கிறவரே அவர் தான், அவருக்காக சாப்பிடாம இருக்க மாட்டியா? அப்ப ஞாயிற்றுக்கிழமையாவது வப்பியா இல்லையாமா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரெஸ்ட் வேடாமா? அதனால நானும் நான்வெஜ் சமைக்கிற மாதிரிலாம் இல்ல. சாம்பாரை வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வைக்கிறேன், இல்லைன்னா ரசத்தை வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. ஆக மொத்தம் வாரத்துல 7 நாள் தான் இருக்கு. 7 நாள் நான்வெஜ் செய்யலன்னா அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? ஏண்டி, நான் உங்களுக்கு செஞ்சே கொடுத்தது இல்லையா? எப்படியெல்லாம் என் கையால வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க, இப்படிலாம் பேசலாமா? ஆமா, அப்படியே செஞ்சு கொடுத்துட்டாலும் பழைய குழம்பையே வச்சு வச்சு ஊத்துறது. இதனாலதான் உன் உடம்பு பெருத்து போய் கிடக்கு. என்னடி வாய் நீளுது? நீ என் வயசுல எப்படி இருக்குன்னு பாப்போம். குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கியா இல்ல ஒல்லியா இருக்கியான்னு? இப்ப என்ன சாம்பார் தான் வச்சு வச்சிருக்க அப்படித்தானே? அதை தானே ஒரு மணி நேரமா பாடிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப கேட்கிறேன். சரி, எனக்கு ஒன்றும் சாம்பார் வேண்டாம். சரி சரி கிளம்பு. அப்ப நீ சாப்பிடனா உன் பங்கை எடுத்து வச்சு நாளைக்கு அதே சாம்பார் தான் ஊத்துவேன். அதே சாம்பாரா? வேணாமா, வேணாம், நான் இன்னைக்கே சாப்பிட்டுறேன். அப்படி வா வலிக்கு. தேவையில்லாம எதையாவது பேசுனேன் அப்புறம் இருக்கு உனக்கு. சரிம்மா, எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்றேன். டைனிங் டேபிள்ல உட்காரு, போய் எடுத்துட்டு வரேன். யாருகிட்ட? இந்த கமலா கிட்டயா? இந்த சாம்பாரை திரும்பி திரும்பி சாப்பிடணுமா? என்ன மச மச நின்னுகிட்டு இருக்க? உட்காரு, நான் போய் தட்டை எடுத்துட்டு வரேன். ஏமா என்னம்மா அந்த சாம்பார் ஊத்துறேன்னு உள்ளார போய் சாம்பார் சாதத்தை எடுத்துட்டு வர? அதுவா, நேத்து பிசைஞ்ச சாதம் அப்படியே கிளம்பிச்சு. உனக்கு தான் பிசைஞ்சது, நீ தான் சாப்பிட மாட்டேன்னு ஓடிட்டில. அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளார எடுத்து வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது இன்னைக்கு வச்ச சாம்பார். ஒழுங்கா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாம்பார் தோடு. சரி, நீ உட்காந்து, நான் அப்படியே தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணியாவது 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சதா இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சதா? அது இருக்கும் 2 வருஷம் பிடிச்ச ஸ்டாக் வச்சிருக்கேன். இரு எடுத்துட்டு வரேன். அட பாவி பயப்புள்ள, இப்பதான் தெரியுது நான் ஏன் உடம்பே தேர மாட்டேங்குது, உடம்பு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு.